அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதோட நேம் வந்து கொத்தமல்லி வடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கிற பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். கொத்தமல்லி வடி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டு கொத்தமல்லி இலை எடுத்து நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதோட இலம் தண்டுலேருந்து கீரை, அந்த கீரை எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 400 கிராம் கடலை மாவு. இப்போ அந்த கொத்தமல்லியை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுருங்க. அதில் வந்து நம்ம கடலை மாவை சேர்த்துறோம். இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தை எடுத்து நல்லா இடிச்சு எடுத்துருக்கிறேன்னா இந்த மாதிரி இடித்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து குவான்டிட்டியை குறைக்கணும்னா குறைச்சி பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுதேன். அப்புறம் வந்து ஒரு 5 காரம், நல்ல காரமான பச்சை மிளகாய் 5 எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 20 பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு 20 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி வந்து ஒரு அரை இன்ச்சு. இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். அப்புறம் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து உப்பு போடுறேன். திரும்ப வேணும்னா நம்ம லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு ஓமம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி ட்ரையாகவே நல்லா கைட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் கொத்தமல்லி இலையில் ஈரப்பதம் இருக்கும், ப்ளஸ் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு ஒரு 50 ml ஊற்றினா போதும். 50லேருந்து 75 வரை அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நீங்கள் கம்மியான அமௌண்ட் பண்ணுதீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு கவனமாக ஊற்றுங்க. இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கடலை மாவு வந்து கையை ஒட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோவா ஒட்டாது. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்க வைக்க போகிறோம். இப்போ 20 நிமிஷம் ஆயிட்டு பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிட்டு. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ரியலி ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த டீ கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப கையிலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே ஒரு பிளேட்டில் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஒரு ஷேப்பில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். நம்ம எப்படி இட்லி அவிக்கிறோம் அது மாதிரி தான். நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அது நல்லா, அதாவது ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா சூடாகிட்டு அதுக்கு மேலே இப்படி ஏதாவது ஒரு ட்ரே உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் தான் இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த சைட்லலாம் பாருங்கள் கேப் இருக்குது. அந்த கேப் வழியாக ஓரளவு உள்ள ஆவியெல்லாம் வெளியில் போயிடும். தண்ணி அதில் விழாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் 10 நிமிஷமும் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுக்கலாம். குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது பாருங்கள். இப்போ இது குக் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம திரும்ப இதை அப்படியே விட்டுற போகிறோம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பிளேட்டை வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் லைட்டாக இந்த ஓரத்தை வந்து கத்தி வச்சு லைட்டாக இப்படி அது வந்து வந்துடும். ஏன்னா நம்ம அதில் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு அது அப்படியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு.
இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை சேவ் பண்ணணும்னா இதை அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லையும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில்னா 1 வீக் வரை வைக்கலாம். ஃப்ரீசர்லனா நீங்கள் 1 மந்த் வரை கூட வச்சு நம்ம தேவையான நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இதை நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 நல்ல காரமான பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. இது நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. இந்த ரெசிபியில் வந்து பெருங்காயம், ஓமம், பூண்டு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த கடலை மாவில் வர்ற ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு மேலே தூவி இருக்கிறேன். இப்போ நம்ம இதை இந்த கொத்தமல்லி வடியை இதில் கலந்துடலாம். இதை போட்டுட்டு நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரும். லைட்டாக ஒரு கலர் வரும், சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி நல்லா இதாகி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அல்லது இப்படியும் பண்ணலாம். ஆக்சுவலி இப்படி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரெய்னி சீசனில் சாப்பிட்டதுக்கு அப்படி இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் டீ கூட சாப்பிட்டதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் லாஸ்ட்டில் ஒரு 2-3 பிஞ்ச் லைட்டாக சீனியை லைட்டாக தூவிக்கோங்க. இந்த சீனி தூவுறதுனால இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். காரம், உப்பு, அதாவது இந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு செம்ம சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரியலி உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.